இல்ல சார். நான் இப்ப தெரிஞ்சு வச்சிருந்த அளவுக்கு ஏத்த மாரி ஓகே சார். ஏன்னா நானும் ஃபாரெக்ஸ் தான் சார் இப்ப ட்ரை பண்ணியிருந்தேன். ட்ரை ம்ஹ்ம். பண்ணி அ ரொம்ப காலம்லாம் இல்ல சார். ஒரு 2 மந்த்ஸ் கூட இல்ல. அப்ப ஓகே. அந்த யாரும் சொல்லிக் குடுத்து அப்படி இப்படிலாம் இல்ல. நானே சர்ச் பண்ணி YouTube, TikTok எல்லாம் சர்ச் ம். பண்ணி அதுல கைட் அது பண்றத பார்த்து அப்படித்தான் ட்ரை பண்ணேன். அப்ப ஆஹஹஹ. பழகி இத செய்யணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, இப்ப நீங்க கிரிப்டோல தானே சார் சொல்லிக் குடுக்குறீங்க. இப்ப எனக்கு ஓகே. அ அதுதான் எனக்கு அந்த டவுட் வந்துச்சு. சர்ச் பண்ணி பார்க்கும்போது நெறைய வீடியோலாம் கைட் பண்ணி போடுறாங்க. ஃபாரெக்ஸ் தான். கிரிப்டோ பத்தி குறைவா தான் இருந்துச்சு. அந்த இதுல தான் ரைட். டவுட்ட கேட்டேன். ஓகே சரி. அப்ப நான் என்னுடைய பக்கம் ஒரு கேள்வி. இப்ப நீங்க ஃபொரெக்ஸ் ட்ரேட் பண்ண தான் விருப்பப்பட்டீங்க. அப்புறம் ஏன் கிரிப்டோல லேர்ன் பண்ண வந்தீங்க? உங்களுடைய ஆன்சர் என்னது? நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் வந்தேன். அதுல வந்து ஃபாரெக்ஸ்ல வந்து எல்லாரும் சிக்னல் குடுக்குறாங்களே தவிர, யாரா இருந்தாலும் படிச்சு குடுக்க ம். மாட்டேங்கிறாங்க. இப்ப ரைட். இப்போ ட்ரேடரா நம்மள ஆக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. சிக்னல் தரோம். அவங்கட்ட அந்த பார்ட்னர் கோடு கீழ சேர்ந்துக்கங்க. யார் பார்த்தாலும் அதத்தான் சொல்றாங்க. இப்ப நீங்க ஒரு ஆள் ஆஹஹஹ. தான் சார் நான் படிச்சு குடுக்குறேன் வாங்கன்னு சொல்றீங்க. இப்ப அதுக்காகத்தான் ஓகே. நான் உங்களுக்கு ட்ரை பண்ணேன். சரி. ரைட் தப்பு இல்ல. இப்ப சதீஷ் என்னன்னு கேட்டா, உண்மைக்குமே என்ரிக் எடுத்த அதே கான்செப்ட்ட தான் நீங்களும் கதைக்கிறீங்க இன்னைக்கு. சார் ஓகே என்ரிக் சொல்லுங்க. எனக்கு சார் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னப்போ ஃபாரெக்ஸ்ல கோல்டுல போட்டு சார் கொஞ்சம் ட்ரேடர்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிட்ட போட்டு சார் லொஸ்ட் ஆயிருக்கேன் கடும் ம். அவ்வளவும் போய் நான் இது சரி வராது எனக்கு கடும் கஷ்டம் இந்த ஃபீல்டுன்னு சொல்லி போட்டு அதை விட்டு நான் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துக்கிட்ட அந்த ஃபீல்டு பக்கமே எட்டி பார்க்காம வெளியில வந்தேன் சார். அதுக்கு ஓகே. பிறகுதான் உங்களோட கிளாஸ் எனக்கு கிடைச்சிச்சுது. கிடைச்சதுக்கு பிறகு ம்ஹ்ம். இதுல நான் ட்ரெயின் ஆயினத்தை வச்சு நார்மலா கோல்டுல இப்படி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுகளையும் வச்சுதான் நான் கோல்டு பக்கம் ட்ரேட் பண்ண போனாங்க. இப்ப இந்த நாலேஜை ஓகே. வச்சுதான் மேக்சிமம் நான் செஞ்சேன். எனக்கு நார்மலாவே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல 20%க்கு சும்மா ஒரு 2 வீக்ஸ்லயே எனக்கு ஒரு 1.5 வீக்ஸ்லயே எனக்கு 20% மேல ப்ராஃபிட் போட்டதுல ஓகே என்ரிக். ப்ராக்டிஸ் பண்ணினத்துல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் போட்ட அமௌண்ட்ல வந்து அதை போல ம். 2 மடங்கு 3 மடங்குக்கு மேல அமௌண்ட் வந்துட்டது. ம்ஹ்ம். அநேகமா ஓகே. ரிஸ்க் இல்லாம செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு சார். இதுல நாலேஜ படிச்சதால நீங்க சொன்ன ஓகே மாதிரி சார் என்ரிக். கடல்ல நீ கடல்ல நீந்தி வந்தோம்னு சொல்லி சொன்னா ஆத்துல கிணத்துல நீந்துறதுக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. அவ்வளவு நாலேஜ் கண்டிப்பா. இதுல நீங்க படிச்சு தந்திருக்கீங்க சார். ஓகே என்ரிக். ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுனது.